தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, இன்றைக்கு திருவாசகத்தில் திருத்தெல்லேனம் பதிகத்திலிருந்து ஒரு பாடல். முத்திக்கு உள்ளன்று முனிவர்குழாம் நனிவாட, அத்திக்கு அருளி அடியேனை ஆண்டு கொண்டு, பத்திக் கடலுள் பதித்த பரஞ்சோதி தித்திக்குமா பாடி தெல்லேனம் கொட்டாமோ. இது பாடல். முத்திக்கு உழன்று முனிவர்குழாம் நனிவாட. முக்தி பெறுவதற்கு, இறையருள் பெறுவதற்கு, சிவபெருமான் அருளனை பெற்று வீடு வேறு பெறுவதற்கு முனிவர் கூட்டம் மிகவும் வாடி நிற்கிறது, ஏங்கி நிற்கிறது, காத்து நிற்கிறது. தவத்திலே இருக்கிறார்கள், தவநெறியிலே இருக்கிறார்கள், தவமாய் கிடக்கிறார்கள் முனிவர்கள் சிவபெருமானின் அருளை பெறுவதற்கு. அல்லது சிவபெருமான் அத்திக்கு அருளி, யானைக்கு அருளி, அடியேனை ஆண்டு கொண்டு, மாணிக்கவாசகர் சொல்கிறார், என்னை ஆண்டு கொண்டான், அடியேனை ஆண்டு கொண்டு. சிவபெருமான் அடியார்களை ஆண்டு கொள்கிறார், அடியார்களுக்கு அவர்கள் வேண்டிய அருளினை தந்து கொண்டிருக்கிறார், அடியார்களை ஆட்கொள்கிறார், அடியார்களை ஏற்றுக்கொள்கிறார், சேர்த்து கொள்கிறார். ஆனால் அங்கே முத்திக்கு உழன்று கஷ்டப்பட்டு தவநெறியில் தவங்களை செய்து முனிவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இதை செத்திலாப்பத்திலும் வரும். எப்படி? புற்றுமாய் மரமாய் புனல் காளே உண்டியாய், அண்ட வானரும் பிறரும் வற்றி யாரும் காணா மலரடி. அப்படி அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அண்டத்து தேவர்கள், அண்டத்து வானவர், அங்கே அந்த வரி அப்படியே ஓடுவார். புற்றுமாய் மரமாய் அவர்கள் தவமாக இருந்து அங்கே புற்று உருவாகிவிட்டது. அங்கே முளைத்து சில தாவரங்கள் முளைத்து விட்டன. புற்றுமாய் மரமாய் புனல் காளே உண்டியாய், நீரையும் காற்றையும் உணவாக உண்டியாய், அண்ட வானரும் பிறரும் வற்றி யாரும் நின் மலரடி காணா. இதுதான் முத்திக்கு உழன்று முனிவர்குழாம் நனிவாட. இந்த நிலை இருக்கிறது. ஆனால் சிவபெருமான் அன்பர்களை, அடியார்களை ஏற்றுக்கொள்கிறார், அடியார்களை ஆட்கொள்கிறார். அடியேனை ஆண்டு கொண்டு மாணிக்கவாசகர் சொல்கிறார். அதாவது மாணிக்கவாசகருடைய பாடல்களே வரும், ஊனாய் உயிராய் உணர்வாய் என்னுள் கலந்து. ஆண்டவன் ஊனாய் உயிராய் உணர்வாய் கலந்திருக்கிறார். அப்படி சிவமே ஊனாய் உயிராய் உணர்வாய் இருக்கின்ற அடியார்களை சிவபெருமான் ஆட்கொள்கிறார். சிவபெருமான் தன்னுடைய அருளினை தருகிறார், தமது அன்பினை பொழிகிறார், தமது கருணை கடலிலே அழுத்தி அவர்களை சேர்த்து கொள்கிறார். அடுத்த வரி, பத்திக் கடலுள் பதித்த பரஞ்சோதி. சிவபெருமான் அடியார்களை பக்தி எனும் கடலிலே பதித்து வைக்கிறார். அன்பாலே உருவான பக்தி என்னும் கடலிலே அடியார்களை பதித்து வைக்கிறார். அச்சோப்பதிகத்திலே வருமல்லவா, பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம். பக்தி நெறியை அடியார்களுக்கு தருகிறார். அடியார்களுக்கு அருள்பவர் சிவபெருமான். மாணிக்கவாசகர் வேண்டுவார் அல்லவா, அன்பர்களே, உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். பாருருவாய பிறப்பு அற வேண்டும், பத்திமையும் பெற வேண்டும், பக்தி பெற வேண்டும்.
மாணிக்கவாசகருடைய வேண்டுதல். இந்த பிறப்பு அறுக்க வேண்டும், மறுபிறப்பு இல்லாதிருக்க வேண்டும், பார் உருவாய பிறப்பு அற வேண்டும், பத்திமையும் பெற வேண்டும். பக்தி அன்பாலே உருகி பக்தி மேம்பட வேண்டும். பக்தி அன்பாலே உருவாக வேண்டும். நெஞ்சத்துலே இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருகத் தந்தருள் எம்முடையானே. அன்பு நெஞ்சிலே நிறைந்து அந்த அன்பினால் நான் உருக வேண்டும். இறைவன் மீது கொண்ட அன்பினால் நான் உருக வேண்டும். அப்படி அடியார்களை ஆண்டவன் ஆண்டு கொள்கிறார். அடியேனை ஆண்டு கொண்டு பத்தி கடலில் பதித்த பரஞ்சோதி தித்திக்குமா பாடி தெல்லேணம் கொட்டாமோ. தெல்லேணம் என்பது ஒரு வகை விளையாட்டு, ஏற்கனவே விவரித்து சொல்லியிருக்கிறோம். அப்படி விளையாடுகின்ற பொழுது மகளிர் சிவபெருமானின் அருளாற்றலை, அடியார்களை ஆட்கொள்ளும் திறனை மிக தித்திக்குமா பாடி மகிழ்ச்சியாக பாடி ஆடுகிறார்கள். மகிழ்ச்சியாக பாடி அந்த விளையாட்டினை ஆடுகிறார்கள். எப்படி? முக்திக்கு உள்ளன்று முனிவர்குலாம் நனிவாட அத்திக்கு அருளி அடியேனை ஆண்டு கொண்டு. இதைத்தான் அம்மானை பாடலிலும் வரும். அதாவது முன்னீரும் ஆதியும் இல்லான் முனிவர்குலாம் 100 கோடி இமையோர்கள் தாம் நிற்ப. 100 கோடி இமையோர்கள் காத்து கொண்டிருப்ப தண்ணீர் எனக்கு அருளி. மாணிக்கவாசகர் பாடல் இருக்கிறது. அப்படி அடியார்களை ஆண்டவன் ஆண்டு கொள்வதிலே மிக சிறப்பு உண்டு. அடியார்களை ஆண்டவன் அருள்வதிலே மிக சிறப்பு உண்டு. அடியார்களுக்கு இறைவன் முன்னுரிமை கொடுத்து அன்பாலே உருகுகின்ற அடியார்களை ஆட்கொள்கிறார். அடியார்களுக்கு வேண்டிய அருளினை தருகிறார். மாணிக்கவாசகர் தான் சொல்கிறார் அல்லவா, வேண்டும் பரிசொன்று உண்டு எண்ணில் அதுவும் உந்தன் விருப்பன்றே என்று சொல்லிவிட்டார். இந்த நிலையிலே அடியார்கள், மாணிக்கவாசகர் உடைய பாடல் இந்த நிலையிலே இருக்கிறது. இந்த பாடலை தொடர்ந்து பாடி வருவோம். பத்தி கடலில் பதித்த பரஞ்சோதியை தொடர்ந்து வணங்கி வருவோம். இறைவனது அருளினை பெறுவோம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோம். திருவாசகத்தை நெஞ்சில் வைத்து போற்றுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய்.